கற்பனைக்கு எட்டாத ஒரு விசித்திரமான சம்பவம் நிஜத்துல நடந்தா நீங்க நம்புவீங்களா? அதுவும் ஒரு சர்வதேச விமான நிலையத்துல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னாடி ஒரு மனிதன் திடீர்னு வந்து இறங்கி அப்புறம் யாருக்கும் தெரியாம காத்துல கரைஞ்சு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? இந்த உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு உலகம் மட்டும்தான் இருக்கா, இல்ல நமக்கு இணையா இன்னொரு உலகம், அதாவது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான உலகம் இருக்காங்கிற விவாதத்தை இன்னைக்கு வரைக்கும் கிளப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு நிஜ சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது டைம் டிராவல் அப்படிங்கிறது வெறும் அறிவியல் புனைகதை கிடையாது, அது நிஜ வாழ்க்கையிலையும் சாத்தியம்தான் அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது ஒரு சாதாரணமான வருஷம் 1954 ஜூலை மாசம் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நாள். ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோவில் இருக்கிற ஹனேடா சர்வதேச விமான நிலையம் எப்போதுமே போல ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்தோட பல நாடுகள்ல இருந்தும் விமானங்கள் வந்து இறங்குவதும் ஆயிரக்கணக்கான பயணிகள் உள்ளே வருவதும் வெளியே போவதுமா அந்த இடமே ரொம்ப பரபரப்பா காணப்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சர்வதேச விமானம் வந்து தரை இறங்குது. அந்த விமானத்துல இருந்து வந்த பயணிகள் எல்லாரும் கியூல நின்னு தங்களோட பாஸ்போர்ட் மற்றும் விசா ஆவணங்களை சரி பார்ப்பதற்காக அதிகாரிங்க முன்னாடி வரிசையா நிக்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில ஒரு நபர் வந்து நிக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நாகரிகமான நல்ல கோட் சூட் அணிந்த ஒரு பிசினஸ்மேன் போல தெரிகிறார். அவருக்கு தோராயமா 40 to 45 வயசு இருக்கலாம். ரொம்பவே அமைதியா கண்ணியமா அந்த வரிசையில வந்து நிக்கிறார். அவருடைய முறை வரும்போது அங்க இருக்கிற இமிகிரேஷன் அதிகாரி முன்னாடி போய் நிக்கிறார். அந்த அதிகாரி வழக்கம் போல அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி பார்க்கிறார். ஆனா அந்த பாஸ்போர்ட்டை பார்த்த அடுத்த நொடியே அந்த அதிகாரியோட முகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியும் குழப்பமும் தெரிந்தது. ஏன்னா அந்த பாஸ்போர்ட்ல அந்த நபர் தொவரத் அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. அந்த அதிகாரி தன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு நாட்டின் பெயரை கேட்டதே கிடையாது. உடனே அந்த அதிகாரி பக்கத்துல இருக்கிற மற்ற அதிகாரிகளை கூப்பிட்டு தொவரத் அப்படின்னு ஏதாச்சும் நாடு உலகத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு நாட்டை பற்றி தெரியல. உடனே அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இது ஏதாச்சும் கள்ள பாஸ்போர்ட்டா இருக்குமோ, இல்ல ஏதாச்சும் ஏமாற்று வேலை பண்றதுக்காக போலியா தயார் செய்யப்பட்ட ஒரு பாஸ்போர்ட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த நபரை தனியா ஒரு விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த விசாரணை அறையில வச்சு அந்த நபர்கிட்ட ரொம்ப தீவிரமா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபர் ரொம்பவே சாதாரணமா எந்த ஒரு பதற்றமும் இல்லாம பதில் சொல்றார். அவர் பிரெஞ்சு மொழியில பேசுறார். அதே சமயமா அவருக்கு ஜப்பானீஸ் மொழியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் அதிகாரிகள் கிட்ட சொல்றார், நான் ஒரு பிசினஸ் விஷயமா ஜப்பானுக்கு வந்திருக்கேன். கடந்த 5 வருஷமா நான் பிசினஸ் விஷயமா பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கேன். இதே டோக்கியோ விமான நிலையத்திற்கு கூட நான் இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்திருக்கேன். அப்போ எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ ஏன் என்னையே இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்பவே நியாயமா கேட்கிறார். உடனே அதிகாரிகள் அவரோட பாஸ்போர்ட்டை இன்னும் நல்லா உத்து பாக்குறாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பாஸ்போர்ட் பாக்குறதுக்கு 100% உண்மையான பாஸ்போர்ட் மாதிரியே இருக்கு. அதுல அந்த தொவரத் நாட்டோட அதிகாரப்பூர்வ முத்திரைகள் இருக்கு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவர் சொன்னது போலவே கடந்த 5 வருஷத்துல அவர் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சதற்கான இமிகிரேஷன் சீல்கள், அதாவது முத்திரைகள் அந்த பாஸ்போர்ட்ல ரொம்ப துல்லியமா பதிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த அதிகாரிகளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அரசாங்கமே இல்லாத ஒரு நாடு எப்படி பாஸ்போர்ட் கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் மற்ற நாடுகள் எப்படி இதுல முத்திரை குத்த இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த அதிகாரிகள் அறைக்குள்ள ஒரு பெரிய உலக வரைபடத்தை, அதாவது வேர்ல்ட் மேப்பை கொண்டு வராங்க. அந்த மேப்பை அந்த மனிதன் முன்னாடி விரிச்சு வச்சு, இதோ பாருங்க, இதுதான் உலக வரைபடம். இதுல உங்களோட தொவரத் நாடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் கையை காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மனிதனும் ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே ஐரோப்பிய கண்டத்துல பிரான்ஸ் நாட்டுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை கை காட்டுறார். இதோ பாருங்க, இங்கதான் என்னோட தொவரத் நாடு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா அதிகாரிகள் அந்த இடத்தை பார்க்கும்போது அங்க தொவரத் அப்படிங்கிற பேரே கிடையாது. அதுக்கு பதிலா ஆண்டோரா அப்படிங்கிற ஒரு சிறிய நாடுதான் அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த மனிதனோட முகம் அப்படியே மாறிடுச்சு. அவர் ரொம்ப கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் கத்த ஆரம்பிக்கிறார். என்ன விளையாடுறீங்களா? இந்த வரைபடத்தில் ஏன் என் நாட்டின் பெயர் இல்லை? என் நாடு அண்டோரா கிடையாது. என் நாடு தொவரத். என் நாடு சும்மா நேற்று இன்னைக்கு உருவான நாடு கிடையாது. கடந்த 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக என் நாடு இதே இடத்துல தான் வரலாற்று சிறப்புமிக்க நாடாக இயங்கிட்டு வருது. நீங்க ஏதோ சதி பண்றீங்க, என் நாட்டை வரைபடத்திலிருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அவர் பேசுறதை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. அவரோட கண்ணுல ஒரு நிஜமான பயமும் அதிர்ச்சியும் தெரியுது. உடனே அதிகாரிகள் அவரோட பையை சோதனை செய்றாங்க. அவரோட பையில பல ஐரோப்பிய நாடுகளோட கரன்சி நோட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தொவரத் நாட்டோட அதிகாரப்பூர்வ கரன்சி நோட்டுகளும் இருக்கு. அந்த நோட்டுகள்ல விசித்திரமான குறியீடுகளும் இதுவரை யாரும் பார்க்காத அரசர்களின் படங்களும் அச்சிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் டோக்கியோவில் தங்குவதற்காக புக் பண்ணி இருந்த ஹோட்டலோட விவரங்கள்
மற்றும் அவர் சந்திக்க வேண்டிய ஜப்பான் நிறுவனத்தோட செக்யூரிட்டி பாஸ்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. உடனே அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் உங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஹோட்டல் நிர்வாகம் அப்படி ஒரு பெயர்ல யாருமே ரூம் புக் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல அவர் சந்திக்க வந்த அந்த ஜப்பான் பிசினஸ் நிறுவனத்திற்கு ஃபோன் செஞ்சு கேட்கும்போது அவங்க அப்படி ஒரு நிறுவனமே தோரத் நாட்டுல கிடையாது, அப்படி ஒரு நபரை நாங்க சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு கை விரிச்சிடுறாங்க. இப்போ அதிகாரிகளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு மனிதன் முன்னாடி நிக்கிறான், அவன் வச்சிருக்க ஆவணங்கள் எல்லாமே உண்மையானதா தெரியுது. ஆனா அவன் சொல்ற நாடு இந்த உலக வரைபடத்திலேயே இல்லை. அவன் சந்திக்க வந்த ஆட்களும் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஒருவேளை வேற்று கிரகவாசியா இல்ல ஏதாச்சும் பெரிய உளவு அமைப்பைச் சேர்ந்த சர்வதேச குற்றவாளியா அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க முடிவு செய்யறாங்க. விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய அடுக்குமாடி ஹோட்டலோட 8வது மாடியில ஒரு அறையை புக் செஞ்சு அந்த மனிதனை உள்ளே வச்சு பூட்டுறாங்க. அவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அறையோட ஒரே ஒரு வெளிக்கதவுக்கு முன்னாடி 2 ஆயுதம் ஏந்திய துப்பாக்கி ஏந்திய ஜப்பான் ராணுவ காவலர்களை பாதுகாப்புக்கு நிக்க வைக்கிறாங்க. அந்த அறையில ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கு, அதுவும் 8வது மாடியில இருக்கு. அங்கிருந்து கீழே குதிச்சா கண்டிப்பா உயிர் பிழைக்க முடியாது, அதனால அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அதிகாரிகள் ரொம்ப நிம்மதியா போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில மேல் அதிகாரிகள் மற்றும் பல உளவுத்துறை அதிகாரிகள் அந்த மனிதனை விசாரிப்பதற்காக அந்த ஹோட்டல் அறைக்கு வராங்க. காவலாளிகள் கதவை திறக்கிறாங்க. அதிகாரிகள் உள்ளே போறாங்க. ஆனா உள்ளே போய் பார்த்த அடுத்த நொடி அவங்க எல்லாரும் அப்படியே சிலையாகி நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அறையில அந்த மனிதன் இல்ல. அவன் கொண்டு வந்த பைகள், பாஸ்போர்ட், கரன்சி நோட்டுகள் என ஒரு சின்ன பொருள் கூட அங்க இல்ல. அந்த அறை முழுமையாக காலியாக இருக்க காவலாளிகள் சொல்றாங்க, நாங்க இரவு முழுதும் கண் முழிச்சு இந்த கதவையை தான் பார்த்துட்டு இருந்தோம். கதவு ஒரு முறை கூட திறக்கப்படல அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. ஜன்னலை போய் பார்க்கறாங்க. ஜன்னல் உள்பக்கமாக பூட்டப்பட்டு அப்படியே இருக்கு. 8வது மாடியிலிருந்து அவன் கீழே குதிப்பதற்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படியானால் அந்த மனிதன் எங்கே போனான்? எப்படி ஒரு மூடிய அறைக்குள் இருந்து ஒரு மனிதன் மாயமாய் மறைய முடியும் அப்படின்னு தேடி பார்க்கறாங்க. டோக்கியோ விமான நிலையத்தின் இமிகிரேஷன் லாக் ரூம்ல வைக்கப்பட்டிருந்த அவனுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களும் அதே நேரத்தில் அங்கிருந்தும் மாயமாய் மறைந்து விடுகின்றன. இந்த சம்பவம் நடந்து பல தசாப்தங்களாகியும் இன்றளவும் ஜப்பான் அரசாங்கத்தின் ரகசிய கோப்புகளில் இந்த வழக்கு ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல மல்டிவர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற தியரிப்படி நம் உலகத்தை போலவே இன்னொரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல ஒருவேளை அண்டோராங்குற நாட்டுக்கு பதிலா தோரத்தங்குற நாடு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விசித்திரமான காந்தப்புல மாற்றம் காரணமாக அந்த உலகத்தில் இருந்த மனிதன் தவறுதலாக நம் உலகத்திற்குள் நுழைந்திருக்கலாம். அதாவது டைம் டிராவல் அல்லது ஸ்பேஸ் டிராவல் மூலமாக அவன் இங்கு வந்திருக்கலாம். பின்னர் அவனுக்கே தெரியாமல் மீண்டும் அவனது சொந்த உலகத்திற்கு அவனது உடல் கூறு ஈர்க்கப்பட்டு அவன் மறைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எது எப்படியோ இந்த தோரத் நாட்டு மனிதனின் கதை இன்றளவு மனித அறிவுக்கு எட்டாத, அறிவியலால் விளக்க முடியாத ஒரு மாபெரும் விசித்திர மர்மமாகவே நீடிக்குது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாகவே இன்னொரு உலகம் இருக்கா, இல்ல டைம் டிராவல் சாத்தியமாங்கிற உங்களோட கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் நாம நினைப்பதை விட பல மடங்கு மர்மங்கள் நிறைந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே மிகச்சிறந்த சான்று. இப்படி ஒரு நம்ப முடியாத விசித்திரமான சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஜப்பான் அரசாங்கம் இந்த வழக்கை அப்படியே மூடி மறைக்க பார்த்தது. ஏன்னா வரைபடத்திலேயே இல்லாத ஒரு நாட்டின் மனிதன், அதுவும் உலகிலேயே மிக கடுமையான பாதுகாப்பு கொண்ட ஒரு சர்வதேச விமான நிலையத்திற்குள் எப்படி வந்தான்? அப்புறம் எப்படி 2 ஆயுதம் ஏந்திய ராணுவ வீரர்கள் முன்னாடி ஒரு மூடிய அறைக்குள் இருந்து மாயமாய் மறைந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த சம்பவம் நடந்து பல தசாப்தங்கள் கடந்த பின்னரும் இன்றளவும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தேடும் மனிதர்களுக்கு இந்த துவரத்து நாட்டு மனிதனின் கதை ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. ஒருவேளை அவன் மீண்டும் அவனுடைய சொந்த உலகத்திற்கே பாதுகாப்பாக சென்றிருப்பானா? அங்கே போய் அவன் தன் நாட்டு மக்களிடம், நான் வரைபடத்தில் என் நாடே இல்லாத அண்டோரா அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு விசித்திர உலகத்திற்கு சென்று வந்தேன் என்று கூறியிருப்பானா? அதை அவனுடைய நாட்டு மக்கள் நம்பியிருப்பார்களா என்ற கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சம் மட்டுமே விடை சொல்ல வேண்டும். இந்த உலகத்துல நாம இன்னும் கண்டுபிடிக்காத, நம்மளோட அறிவியலுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த துவரத் நாட்டு மனிதனின் மர்மமே ஒரு மிகச்சிறந்த சான்று.